இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்தில் கடலாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒரு ஸ்ரீலங்கா சீன நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு இலங்கையில் முதலிட்டு ஜெட்ஸ்கியுமே இருக்குது. நீங்கள் ஜெட்ஸ்கி எடுத்துகிட்டு இந்த சைடால் அப்படி ஓடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்க, ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி. இது செயில் லங்காண்டு போட்டிருக்கு, ஒரு ஆள் வடை இருக்குது. இது வந்து பெரிய இறால். போர்ட் சிட்டியில் டியூட்டி ஃப்ரீயை வந்து கொண்டு வந்ததை சின்ன பிள்ளைகளோட ஃபேமிலியோட வாரிங்கன்னு சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான். 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, அவ்வளோ க்ரௌட். ஸ்ரீலங்கனா இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை வருஷத்தில் 2000 USDக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஆயண்ணா சார் அண்ணாவோட சந்திச்சுனாங்க. கட்டி முடியக்க அதில் படம் போட்டிருக்கீங்க தானே, அதே மாதிரி வரும். நீங்கள் இலங்கைக்கு வந்து 4 நாளைக்குள்ளே வாங்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். குறிப்பாக நாங்கள் வந்து இலங்கையில் இப்போ கொழும்பில் இருக்கிறோம், போர்ட் சிட்டியில் நிற்கிறோம். போர்ட் சிட்டியில் இப்போ அண்மை காலமாக பார்த்துருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னே இந்த போர்ட் சிட்டியில் டியூட்டி ஃப்ரீயை வந்து கொண்டு வந்ததை. இந்த டியூட்டி ஃப்ரீன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏர்போர்ட்டில் வாரீங்கன்னு சொன்னால் இந்த டேக்ஸ் அது எல்லாத்தையுமே கழித்து பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரியான விஷயம். ஸோ அதை வந்துட்டு இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எத்தனை தடவை இந்த டியூட்டி ஃப்ரீயில் நீங்கள் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரியெல்லாம் வேலை செய்யும், எல்லா விஷயங்களையுமே நான் இந்த வீடியோவில் உள்ளடக்கி சொல்லுவேன். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பகுதி வந்து குறிப்பிட்ட பல வருஷங்களுக்கு முன்னம் வந்து பார்த்திங்கன்னா இது கடலால் இருந்த பகுதி. ஸோ இதுக்கு பிறகு சீன நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு இலங்கையில் முதலிட்டு மண்ணை, அதாவது சிங்கப்பூரில் இப்படி நடந்திருக்கு, அதே மாதிரி வேறு வேறு நாடுகளில் நிலப்பரப்பளவு குறைவாக இருக்கிற பகுதிகளில் என்ன செய்யணும்னு சொன்னால் மண்ணுகளை கொண்டு கீழே வந்துட்டு செயற்கையான முறையில் இந்த நிலப்பகுதியை கொண்டு வந்திருக்கணும். ஸோ இந்த இடம் வந்துட்டு இப்போ அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு வருதுன்னு சொன்னவ. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடங்கள் வந்துட்டு பப்ளிக்காக திறந்து கன வருஷமாக இருக்குது. இருந்தாலுமே இங்கே வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கணும். அதனால் இப்போத்தைய சூழ்நிலையில் இது எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்திருக்கேன். ஸோ எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். முந்தி இதில் போகிறதுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஃபில் பண்ணி QR கோட் வரும், அதை ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருந்தது. இப்போ சாதாரணமாக நீங்கள் நடந்தே போகலாம். மற்றது முந்தி வாகனங்களில் தான் கட்டாயமாக போகணுமென்ற ஒரு நடைமுறையுமே இருந்தது. இப்போ அந்த மாதிரி நடைமுறை எதுவுமே இல்லை, சாதாரணமாக நடந்து போகலாம், வாகனங்களையுமே உள்ளே கொண்டு போகலாம். ஸோ எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் அடிக்கணும், என்ன மாதிரி இப்போ இருக்குதுன்ற எல்லாத்தையுமே காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அழகான கட்டிடங்கள் எல்லாமே வந்துட்டு. முதல் நீங்கள் போர்ட் சிட்டிக்கு வாரீங்கன்னு சொன்னால் இந்த என்ட்ரன்ஸை தாண்டி நீங்கள் அப்படியே நேராக போவீங்க. நேராக போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னா அதில் ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இந்த பக்கத்தால் திருப்பி இந்த சைட்லேயே வந்துட்டு ஃபுட் கோர்ட் இந்த மாதிரியான கணக்கு விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கணும். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னே இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் டியூட்டி ஃப்ரீ இருக்குது. ஸோ டியூட்டி ஃப்ரீயில் என்ன மாதிரி விஷயம்ன்றது சும்மா கேட்டுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ டேவிட்ட வந்துட்டு போர்டிங் பாஸ் இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு வந்ததுக்குரிய போர்டிங் பாஸ் மற்றது பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கிறதால ஏழ்மன் சொன்னால் உள்ளே போயிலும். ஆனால் போர்டிங் பாஸ் மற்றது அந்த அதுக்குரிய ஆவணங்கள் இருந்தால் தான் உள்ளே போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக உள்ளே போயிட்டு இந்த மாதிரின்றதை கேட்டு பார்க்குறேன். நல்லாவே இருக்குது இந்த மாதிரி பார்க்க. இது பாருங்க, புது வருஷத்துக்காக இதுலேயுமே அலங்கரித்து வச்சுருக்கணும். ஓகே, நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வரைக்கிலே இதில் செக் பண்ணி தான் உள்ளே விடினோம். மற்ற என்ட்ரன்ஸுமே இந்த முன்பக்கத்தால் இருக்குது. நாங்கள் பார்க்கிங்கில் இந்த வார வழியாக எப்படி இருக்குது, ஸோ உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்றது பாருங்கள். நான் நினச்சேன் இதில் நார்மலாக நாங்கள் விரையிலாது முன்னுக்கே செக் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் அதெல்லாம் பார்த்து தான் முடியும்னு சொல்லி, அப்படி இல்லை, உள்ளுக்கு வரலாம். ஆனால் வாங்கிக்கல அதுக்கு ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன், ரூல்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ போயிட்டு என்ன மாதிரி விஷயம்ன்றதை கேட்டு பார்ப்போம். ஸோ இதில் கேட்டாலே தெரியும் இன்ஃபர்மேஷன், இதில் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இதிலே வந்துட்டு தெளிவாக போட்டு வச்சுருக்கேன், கைடன்ஸ் டு கஸ்டமர்ஸ் அலவன்ஸ் அண்ட் விசிட்னு சொல்லி. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் இலங்கைக்கு வாரீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் 2000 USDக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே வாங்கி கொள்ளலாம். அதுவும் வந்து நீங்கள் இலங்கைக்கு வந்து 4 நாளைக்குள்ளே வாங்கணும், வித்தின் 4 days ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் அரைவல். நீங்கள் வாங்குறது வந்துட்டு ஒரு இடத்துல பெர்மிட்டட் கஸ்டமர்ஸ் அண்ட் 1 ஃபேமிலி மெம்பர் அலவுட் ஒன்று சிங்கிள் விசிட், ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் வந்து வாங்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் இது வந்து டியூட்டி ஃப்ரீ ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வெளியில் வந்து விற்பிங்கன்றதுக்காக அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும்.
மற்ற டூரிஸ்ட்டுக்கு இங்கே வர்றவங்களுக்கு லிமிட்டேஷன் எதுவுமே இல்லை. நாங்கள் 2000 USDக்கு தானே வாங்கலாம். இலங்கை பிரிட்ஜை நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கே வாரீங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கெல்லாம் லிமிட்டேஷனே இல்லை. ஸோ இதுதான் இங்கே உள்ள நடைமுறை. ஃபார் ஸ்ரீலங்கா Sri Lanka. So if I go abroad, if I come back here, but only one time, which in one time. Is it? தெளிவாக கேட்டுனாங்க. அதில் ஆக்கள்கிட்டையும் கேட்டுனாங்க. கேட்டெடுத்த சொன்ன விஷயம், ஸ்ரீலங்கனா இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை வருஷத்தில் 2000 USDக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு அங்கால அந்த கேட் இருக்குது தானே, அதை தாண்டி நான் போக முடியாது. தேவ் மட்டும் உள்ளே போயிட்டு வாங்குறேன்னா வாங்கிட்டு வருவோம். நான் அதை வந்துட்டு ஏர்போர்ட்டில் தான் கொடுப்பினோம். ஸோ நாங்கள் போகிற டேட்டை சொன்னோம்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் அதை வந்துட்டு ஃப்ளைட் இறக்கணும்னா கொண்டு வந்து தெரிவினோம். ஸோ இதான் நடைமுறை. ஏன் அப்படி வச்சுருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். சாதாரணமாக இங்கே பொருட்களை வாங்கிட்டு இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு தடவை 2000 USDக்குள்ளே நாங்கள் இலங்கை ஒரு ஆள் வந்துட்டு, இப்போ நான் உதாரணத்துக்கு சிங்கப்பூர் மலேசியா போகிறேன், போயிட்டு திருப்ப வரைக்குள்ள வந்துட்டு இங்கே ஒரு தடவை அந்த லிமிட்டேஷன் இல்லாட்டிக்கு ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு வாங்கிட்டு வெளியில் போயிட்டு விற்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி செய்து வச்சுருக்கேன். கைஸ், இது வந்து ஒரு சாக்லேட் ஷாப்புங்க. ஸோ அப்படியே போய் பார்ப்போம். சாக்லேட் மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. இந்த கிட்கேட்லாம் வந்து வருங்க $21. இந்த டோல்போரிங் டைனி சாக்லேட்ஸ்லாம் வந்து $38. எல்லா கடையிலையும் மிக்ஸ் பண்ணி சாக்லேட்ஸு, லிக்கர்ஸு, பர்ஃப்யூம்ஸு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய டைரி மில்க்லாம் நான் பார்க்கவே இல்லை இந்தியாவில். இந்த மாடலில் இருக்கானே தெரியல. மோஸ்ட்லி இது வந்து இம்போர்ட்டடுங்க, அதனால் வந்து ரேட் கொஞ்சம் கூட இருக்கும். இந்தியன் வேரியண்ட்டில் வந்து சாக்லேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சுகர் தான். பட் இங்கே வந்து சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். யூரோப்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ராயல் பேங்கெட் $413. பா, ஒரு ட்ரிப்பே முடிச்சிடும் நான். ஸோ இங்கே இருக்கிற எல்லா கடைகள்லேயும் வந்து ஆஃபர்ஸ் வந்து வேறு இருக்கும். ஸோ இந்த டியூட்டி ஃப்ரீஸ் வந்தீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வாங்கினீங்கன்னா இப்போ கையில் கிடைக்காது, இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் செக் பண்ணணும். என்னென்னா, ஏர்போர்ட்டில் நான் வரும்போது தெரிஞ்ச அண்ணாக்காக ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட ப்ரைஸிங் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா அது இங்கே விலை கம்மியாக இருந்து நான் வாங்கினப்போ கூட இருந்ததுன்னா கொஞ்சம் மன உறுத்தல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சைடில் ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸுங்க. க்ளோவின்ற ப்ராண்டு எல்லாம் $200, $170 அந்த ரேட்டு தான். ஸோ இருக்கும், ஒரு $30 ஸ்டார்டிங் இருக்குது. வந்தீங்க அப்படின்னா புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கைஸ், இங்கே வரீங்க ஃபுல்லாக இந்த பேலன்சியாகாவா, குச்சி சன்கிளாஸஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வரீங்க, இதெல்லாம் ஆல்கோஹால்ஸ். பை எனி 2 for 114. ஹலோ ப்ரோ. எதுக்குமே ப்ரைஸ் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல. மேபி கேட்டதுக்கப்புறமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த $20 வந்து ஒயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா $21 இது ஒயின்ஸ் எல்லாமே இருக்குது. பட் யூஸ்வலாக வந்து ஏர்போர்ட்லேயே வந்து கொஞ்சம் விலை கூட தான் இருந்துச்சு, இங்கே கம்மியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஸ்மினாஃப்லாம் வந்து $16. ஓகே, இப்போ டியூட்டி ஃப்ரீ பார்த்தனாங்க. உள்ளுக்கு வந்துட்டு விலைகள் வந்துட்டு வளமையான எங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கிறதோட கொஞ்சம் விலை குறைவாக இருக்குன்ற மாதிரி இதே சொன்னவன். சரி, இப்போ இதில் வந்துட்டு இங்கே ஃபுட் கோர்ட் அதுகளெல்லாம் வந்திருக்கு. என்ன விஷயம், ஒரு விஷயம் நல்லவன்னு சொன்னால், இங்கே நீங்கள் பொருட்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் ரஷ் பண்ண தேவையில்லை. ஏர்போர்ட்டுக்கு போய்க்கல
அவசரப்பட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிற நேரங்களில் நீங்கள் போய் வாங்காமல் ரிலாக்ஸாக இங்கேயே வாங்கிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் அதை எடுத்துக்கொண்டு ஃப்ளைட் ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ சூப்பராக இருக்குது, வந்தால் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். உள்ளுக்கு இருக்கிற ஃபுட் கோர்ட்டு அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இதில் வெளியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ உள்ளுக்கு மியூசிக் போகுது, அதால் காப்பிரைட் வரும், தொடர்ந்து கதைக்கிற மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாட்டு சத்தம் பெருசாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், சப்வே எல்லாமே இருக்குது. அடுத்து பார்க்கிங் இட வசதி எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்ததால் அதிகளவான வாகனங்களை நிப்பாட்டி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ள போவோம். இதில் பாருங்க, பெஞ்சும் இங்கேயுமே கொண்டு வந்திருக்கணும். அவ்வளோ பெரிய அளவில் இல்லை, லைவ் மியூசிக் ஏதோ நடந்து கொண்டிருக்கு. பின்னுக்கு இருக்கிற ஃபுட் கோர்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஏன்னா அதில் பீச் மணல் இருக்கு. அந்த பீச் மணல்லையே நீங்கள் நடந்து போயிட்டு பீச்சை பார்த்தபடியே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கிறதால வித்தியாசமாக இருக்குது. கணவர் எனக்கு சொன்ன உள்ளே போயிட்டு பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லி, அதனால தான் இன்றைக்கி வந்தது. அப்படியே நடந்து போய் பார்ப்போம் என்னென்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி. இங்கால டேஸ்ட் த வைப்னு சொல்லி ஒன்று இருக்குது, பீச் மணல் போட்டு இப்படி வச்சிருக்கணும். ரூட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்குன்னா அந்த பீச் சைடில் இருக்கிறது தான் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், பீச் ஐட்டம் பார்த்தபடி இருந்து சாப்பிட்றதுக்கு. பீச்சிலேயே குளிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பாபிக்யூ கிரில் இருக்குது, லைவ் ஒர்க் அண்ட் பாபிக்யூ கிரில்னு போட்டிருக்கிறேன். ஆனால் பெருசாக ஆக்கள் யாரையுமே காணையில் பாருங்க, வரிச்சோடிப்பு தான் இருக்குது இந்த இடம். எல்லாருமே அந்த இடத்துக்கு பழக்கப்பட்டதால இந்த இடங்களில் பெருசாக ஆக்களே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் இதுக்கு உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டேன்னு சொன்னால் இந்த இடம் எப்படி இருக்குமென்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஃபுல்லாகவே வந்து இதுக்குள்ளே ஒரு பெரிய நகரமே வந்துட்டேன்னு சொன்னால் இது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. டேக்ஸ் வந்து மற்ற இடங்களை விட குறைவு. ஐடி கம்பெனிகள் மற்ற பெரிய பெரிய ஒரு நிறுவனங்கள் அதுகள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் இதுவே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கொழும்பு மாதிரி வந்துடும். ட்ரோன் ஷாட்டில் எல்லா கட்டிடங்களையும் மறைக்கல யோசிச்சு பாருங்க, மேலேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு துபாய் அளவுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஆனால் எப்போ வருமன்றது தான் ஒரு கேள்வி. ஆனால் இலங்கை இருக்கிற நிலைமைக்கு இப்படியெல்லாம் தேவையான்னு சொல்லியுமே, ஏன்னா இதே அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆல்ரெடி நிலம் இருக்கிற பகுதிகளில் செஞ்சுருந்தாலே அந்த இடங்கள் எல்லாம் இப்போயோ இவ்வளோ நல்லா வந்திருக்கு. உள்ளுக்கு பெருசாக எதுவுமே இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் ஆக்களும் பெருசாக இல்லை. நான் நினைக்கிறேன் இங்கே வாகனங்கள் விட்டு பழைய இடம் இருக்குது தானே பீச்சுக்கிட்ட, அந்த இடத்துக்கு தான் எல்லோரும் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நாங்கள் வந்த நேரம் பிள்ளையோ தெரியலை, நைட் ஆக எனக்கு பேர் வருவணும்னு நம்புகிறேன். ஆனால் இப்படியே அபிவிருத்தி அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் இந்த இடமும் கொஞ்சம் நல்லா வந்துடும். இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பகுதியெல்லாம் ஒரு காலத்தில் கடலாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னாடா இதெல்லாம் செயற்கையாக அமைக்கப்பட்ட இடங்கள் தான். அதில் இப்போ ரோட் வசதி எல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. பின்னுக்கு அதில் போர்ட் சிட்டி கொழும்புன்னு சொல்லியுமே எழுதி வச்சிருக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்க. இதெல்லாம் மெயின் என்ட்ரன்ஸ், அந்த பார்லிமெண்ட் இருக்கிற இடம். அதுக்கு இடக்கை பக்கமாக தான் இந்த டியூட்டி ஃப்ரீ இருந்தது. நல்லா இருக்குது உள்ளுக்கு பார்க்க. இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி இதில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. ஸ்ரீலங்கா இருக்குது, பீச் பார்க் இருக்குது, பே கோல்ஃப் கிளப் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, ஸ்பீட் பே இருக்குது, ஏடிவி, அந்த ஏடிவி ரைட் இருக்குது தானே அது இருக்குது. அடுத்த பீச் பிளாஸா, சிலோன் ரைடிங் கிளப், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது. அந்த பக்கம் பிஓசி கட்டிடமே தெரியுது. வெயில் இருக்குது தானே, வெயில் வந்துட்டு நிலவக்கையும் சேர்ந்து அடிக்கிறதால கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி விட அடிக்குது. அவ்வளோத்துக்கு இந்த இடம் வெக்கையாக இருக்குது. கொஞ்சம் பாருங்க, அந்த பக்கம் லோட்டஸ் டவர், ஷாங்க்ரிலா, அந்த கட்டிடங்கள் எல்லாமே தெரியுது. இப்படியே போவோம். இந்த இடத்துல அந்த கடற்கரை இருக்குது தானே, அந்த கடற்கரையோட ஜெட்ஸ்கி இருக்குது. அந்த ஜெட்ஸ்கி எலிமெண்ட் சொன்னால் நீங்கள் இங்கே இலங்கைக்கு வந்து சும்மா சுற்றி பார்க்க வாரீங்க, இந்த போர்ட் சிட்டிக்கு வாரீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். பின்னேற நேரம் இல்லை ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா அந்த இங்கேருந்து பார்க்க முழு கொழும்பு வியூவுமே தெரியும். ஸோ அதை பார்த்தபடி செய்ய நல்லா இருக்கும். ஸோ அது வந்து ப்ரைஸ் வந்து 6000 தொடக்கம் 12000 வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அக்யூரேட் ப்ரைஸ் தெரியலை, இந்த வீடியோ எடிட் பண்ணி இதில் போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், த ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் இன் போர்ட் சிட்டி.
பே 1ன்னு சொல்லி போட்டிருக்கு. கட்டி முடியக்க அதில் படம் போட்டிருக்கீங்க தானே, அதே மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல வாங்குறீங்க, யாராவது வாங்க விருப்பம்னா வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதிகளவான விலைகள் இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இப்போ தான் வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கணும். நாங்கள் இப்போ இந்த பாலம் இருக்குது தானே, அந்த பாலத்துக்கு போய் பார்ப்போம். கனதூரம் நடக்கிற மாதிரி இருக்குது, அதொன்று தான் ஒரு குறைபாடு. கிட்டத்தட்ட 2-3 தடவை நான் போர்ட் சிட்டிக்கு வந்திருந்தாலும் இப்போ தான் நான் இந்த இடத்தால் கடந்து போகிறேன். எனக்கும் சொல்ல ஆசை, இது வந்து சிங்கப்பூரில் மெரினா பே சாண்ட்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த ஃப்ரேமில் நல்லா இருக்கும், இந்த பக்கம் திருப்பினா பார்த்தீங்களா அந்த மெரினா பே சாண்ட்ஸில் மெர்லின் அந்த சிலை இருக்குன்னு தானே, இந்த சிங்கப்பூருக்கு உரித்தான அந்த இடத்துக்குள்ளே நடந்து போகிற பகுதியெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள், ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி. கிட்ட போயிட்டு காட்டுற நடந்து போயிட்டு இதுலேருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிகிறது கோல்ட் ஃபேஸ் பீச். சின்ன யாட்ச் எல்லாமே நிற்கிது பாருங்க அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு யாட்ச் நிற்கிது, சின்ன சைஸ் யாட்ச். அங்கால லோட்டஸ் டவர், சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். இதுக்கு இந்தியாவில் இப்போவும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இது அப்படியே அந்த இடத்துல தொங்கி கொண்டிக்குது. நாங்கள் அந்த சைட்லேருந்து பார்த்துருப்பேன் பாருங்கள். இந்த சப்போர்ட்டில் இதுதான் தாங்குது இந்த முழு பாலத்தை. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இந்த சப்போர்ட்டில் மட்டும்தான் நிற்கிது. வளைஞ்சு வருது இது, அது இப்படி வளைஞ்சு போகுது. அந்த ஆக் பற்றி இப்படி இப்படி குறுக்க போட்டு வச்சுருக்கோம். செயில் லங்கான்னு போட்டிருக்கு. நாங்கள் விரைக்க கூட பார்த்துருப்போம் இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. ஸோ செயில் லங்கா நிறுவனத்தால் சின்ன யாட்ச் மாதிரி ஒன்று வச்சிருக்கணும் போல். ஸோ போட்டில் குறிப்பிட்ட தூரம் கூட்டிகிட்டு போயிடும் போல். இந்த இடத்துலையும் பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அது நடைமுறையிலேயே ஆக்கள் போகிற மாதிரியோ எனக்கு தெரியலை பெருசாக. அப்படியே நடந்து போவோம். இந்த இடங்கள்லாம் நான் இப்போ தான் காட்டி கொண்டிருக்கிறோம். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக கொழும்பு ஃபுல் சிட்டி வியூவுமே தெரியுது. அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஹார்பர் தெரியுது, ஃபுல்லாகவே தெரியுதா? இலங்கையினுடைய துறைமுகம் அந்த பக்கம் இருக்குது. அப்படியே நடந்து போனோம்னு சொன்னால் நாங்கள் முந்தி போய் பார்க்குற இடங்கள் அந்த இடத்துல இருக்குது. பீச், மற்றது சின்ன பலூன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பூந்தெல்லாம் விளையாடலாம். அடுத்து ஜெட்ஸ்கி, ஃபுட் கோர்ட் எல்லாமே அந்த சைட் தான் இருக்குது. அங்கேருந்து நடக்கிற தூரம் குறையவே இல்லை. கன நேரமாக நடந்து வர்றோம். அப்படியே வந்து அந்த பக்கத்தால் வந்து இப்படியே வந்து இங்கே வந்து நாங்கள் இன்னும் வந்து சேரவே இல்லை. அப்படியே போவோம். இதுலேருந்து அந்த பக்கம் போகணும். வாகனங்களில் வாரீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வாகனங்கள் எல்லாமே விடுவிடும். பைக்கை தவிர மிச்ச வாகனங்கள் எல்லாம் விடுவிடும். கடைசியாக நாங்கள் வர்ற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடங்கள்லாம் நாங்கள் முந்தி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். பின்னர் நேரம் பண்ணுறதால பீச் ஃபுல்லாக க்ரௌட். பூக்கண்ணுக்கெல்லாம் தண்ணி விடுறாங்க இந்த இடத்துல. பூக்கெல்லாம் தண்ணி தான்ப்பா விடுவாங்க. தண்ணி விடுறாங்க. இப்போ தானே மூஞ்சில் சிரிப்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி வந்தா மக்கள் எவ்வளோ வேகமாக நடக்கும். ஆனால் இந்த வெக்கைக்கு இவ்வளோ தண்ணி அடிச்சு தான் தாவரங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் வதங்கிடும். கொஞ்ச நேரம் நடந்து வரவே நாங்களே வதங்குறோம். நாங்கள் அப்படியே போயிட்டு உள்ளே ஏதாவது தண்ணி வாங்கி குடிப்போம். ஏன்னா பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆகிட்டு. ஷாக் சீ ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட் பார்ன்னு சொல்லி போட்டிருக்கு. கணக்கு பேர் வந்துருக்கணும். இப்போ நியூ இயர் தானே, அதால் வீட்டில் குடும்பத்தோட ரிலாக்ஸாக இருப்பீங்க. உள்ளுக்கு வளமையான இதை விட கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். கொஞ்ச நேரம் விளைப்பாரிட்டு நாங்கள் அப்படியே தண்ணியை அதை குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். இந்த இடம் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ஆட்கள் விரும்பி போயினுமே இல்லை. ஏன்னா இது பக்கத்தில் பீச் இருக்கிறதால கொஞ்சம் ஹாப்பினிங்காக இருக்கும்.
பீச்சில் குளிச்சுட்டு சும்மா ரிலாக்ஸ் ஆகிட்டு இதில் வந்து சாப்பிடலாம். அது உள்ளுக்கு ட்ரிங்க்ஸுமே பண்ணுவேணும் கன பேர் வந்துட்டு. இதில் பாருங்க நேர சன்செட் பார் இருக்குது. இந்த பக்கம் சைனீஸ் கடை ஒன்று இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி வந்து உங்களோட கதைக்கிறேன். ஓகே, இதில் மீட் யூன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அங்கே வந்துட்டு லெமனேட் வந்துட்டு 2 எடுத்துனாங்க. ஆனால் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, அவ்வளோ க்ரௌட். ஸோ இதுதான் குறைவாக இருந்தது. 380 ரூபா உண்டு. இது 380ன்னு சொல்லிட்டேன். 380 இல்லை, 300 தான் விலை. மற்ற எல்லாமே போபா டீ அதுதான் இருக்குது. ஸோ இதுதான் கடை மீட் யூ. மீட் யூ. இது குடிக்க தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே அவ்வளோ டீஹைட்ரேஷன் ஆகிட்டு விரைகளை வந்துட்டு நிலத்திண்ட வைக்க அதே நேரத்தில் சூரிய வைக்க ரெண்டுமே சேர்த்து அப்படி வாட்டிட்டு இந்த இடத்துல தாவரங்கள் எல்லாம் இவ்வளோ வளர்ந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கவே அருமையாக இருக்கு. என்னன்னு சொன்னால் அவ்வளோ தண்ணி கன்சியூம் பண்ண மாதிரி. அப்படி இல்லையாண்டா வாட்டிடும் அதெல்லாம். அப்படியே வந்து பீச்சை பார்ப்போம்னு சொல்லி பார்க்க எவ்வளோ பேர் க்ரௌடாக நிற்கணும்னு சொல்லி பாருங்கள். பட் அது இதில் வந்துட்டு இந்த கயக்கிங் எல்லாமே போகணும். அந்த பக்கம் சூரியனும் மறையுது, நல்ல அழகாகவே இருக்குது. கணக்கு பேர் வந்திருக்கீங்க. கோல்ட் ஃபேஸ் பீச்சை விட இந்த இடத்துக்கு தான் அதிக வாக்கள் வரும். பார்க்கவும் நல்ல அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த ஜெட்ஸ்கியுமே இருக்குது. நீங்கள் ஜெட்ஸ்கி எடுத்துகிட்டு இந்த சைடால் அப்படி ஓடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த சிட்டி வியூவும் நல்ல அழகாக இருக்குது. கணக்கு ஃபாரினர்ஸுமே வந்து நிற்கணும். சும்மா அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். நாங்கள் வெளியில் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போகணும். இந்த பாருங்க, அந்த இடத்துல காய்க்கிங் எல்லாமே இருக்குது. இது இப்போ நல்ல இதாக வந்துட்டு. முதல்ல நாங்கள் ஸ்டார்ட்டில் இந்த இடத்துக்கு வரைக்கெல்லாம் பெருசாக க்ரௌட் இருக்காது. சின்ன பிள்ளைகளோட ஃபேமிலியோட வாரீங்கன்னு சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான். எங்களில் மாதிரி பொடியல் தர வழியாக வாரீங்கன்னு சொன்னால் இது அவ்வளோவா பிடிக்குமான்னு தெரியலை. பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் எவ்வளோத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. செம்மஞ்ச கலரில் அப்படி வானம் இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. என்னடா லைஃப் கார்டு எல்லாருமே இருப்பினும். ஸோ அதால் பயப்படாமல் நீந்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மேலேருந்து உங்களை பார்த்தபடி தான் இருப்பினும். சரி, இதில் இந்த அப்படி வெளியில் போயிட்டு நான் உங்களோட வந்து கதைக்கிறேன். அப்படியே சிட்டி வியூவை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ இருட்டிட்டு நாங்கள் வெளியில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லி. இப்படி பின்னுக்கு லோட்டஸ் டவர், இந்தியாவில் இந்த ஐடிசி ரத்னதீப கட்டிடம், அப்படியே ஃபுல் கொழும்புமே நல்ல அழகாக தெரியுது லைட்டில். ஓகே, நாங்களும் அப்படியே வெளிக்கிடுவோம். இதுக்கு வாரத்துக்கு பின்னேரம் ஒரு 4 மணிக்கு பிறகு வாங்க, அப்போ தான் ஓகேயா இருக்கும். இப்படி நடந்து உள்ளே வர்றதை விட வெஹிக்கிள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் கோல்ட் ஃபேஸ் பீச்சுக்கு வந்துட்டோம். இதில் தேவா வந்துட்டு இது கேட்டிருந்தவர், என்ன சொன்னால் இந்த இறால் வடை அதெல்லாமே இந்த பீச் சைட்டில் கொடுப்பாங்க தானே. ஸோ அதை வந்து பார்த்து வச்சவர் கட்டாயமாக வாங்கி தரான்னு சொன்னேன். இப்போ அதுக்காக பீச்சுக்கு வந்திருக்கிறோம். முதல் வந்துட்டு கணக்கு கடைகள் இருந்தது, இப்போ கொஞ்சம் கடைகள்லாம் இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வாங்கி போயிட்டு இறால் வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் க்ளீனாக மேக்ஸிமம் நீட்டாக வச்சுருக்கணும். எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்தியாவில் வடை இருக்குது, ரொட்டி இருக்குது. இந்தியாவில் நண்டு வந்துட்டு அப்படியே பொரித்து வச்சுருக்கணும். இந்தியாவில் இறால் வடை இருக்குது. இது வந்து பெரிய இறால், அதிலே விலை எல்லாமே போட்டிருக்கணும். இது வந்து 150 ரூபா, இது வந்து 100 ரூபா.
ஓகே, இறால் வடை எப்படி இருந்தடா? அவனை தான் கேட்கணும். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நல்லா இருக்கா? நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டது இல்லை வரைக்கும். அந்த இறால் ஹெட் இருக்குல்ல, அப்படி கோதோட தான் தெரியும். தலையம்மன் சாப்பிட்டது இல்லையா, அதால் நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இதெல்லாம் எடுத்து ஒதுக்கிடுவோம் அவங்க வீட்டில். இங்கே அப்படியே இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த பேமெண்ட் மாதிரி இதில் இருந்த கடைகள் எல்லாமே இப்போ உள்ளுக்கு கீழே வந்துட்டு, இது வந்து கிண வருஷம் ஆயிட்டு. இதில் பாருங்கள், எல்லாமே கீழே நீட்டாக வந்துடுது. 1-2 கடைகள் மட்டும் வெளியில் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது பீச். இவ்வளோ பேர் வந்து போனாலும் நாளைக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற குப்பைகள் எல்லாமே எடுத்து சுத்தமாக வந்துடும். அதுக்கு பிறகு இன்றைக்கி அடுத்த நாள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் இப்போ ஒன் கோல்ட் ஃபேஸ் மாலுக்கு வந்தாங்க. ஸோ வந்துட்டு இதில் ஒரு சைனீஸ் கடை ஒன்று இருக்குது. ஸோ இங்கே சன்செட் வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தனாங்க. நசார் அண்ணாவும் உங்களோட வந்திருக்கார். ஸோ உள்ளே போயிட்டு பின்னுக்கு இங்கே பல்கனி வியூவோட இடம் இருக்குது. ஸோ இங்கே இருந்துட்டு ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வியூவையும் பார்த்துட்டு போவோம். ஸோ இப்படி வியூவை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் நேற்று போன போர்ட் சிட்டி அங்கே தெரியுது. ஸோ அங்கால ஹார்பர் இங்கேருந்து பார்க்க நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், சன்செட்டு செம்மையாக இருக்குங்க. அப்பா அப்படியே அந்த ரெட் கலரில் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. ஹாய் அண்ணா, நசார் அண்ணாவோட சந்திச்சினாங்க. ஸோ அண்ணா வந்துட்டு இங்கே தான் வேலை, அதால் அவரை மீட் பண்ணினது சந்தோஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ மேங்கோ ஜூஸ், அங்கால பர்ஷன் ஃப்ரூட், இங்கால சாக்லேட்ஸ், பபிள் டீ. வியூ தான் நல்லாயிருக்கு. காலை வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளவத்தையில் இருக்கிறோம். நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். அடுத்தது எந்தெந்த இடங்களுக்கு போகிறோம்ன்றதை நீங்கள் லைவாக பார்க்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.